அதிமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு கூட்டம் எங்கேயும் கூடி யாருமே பார்த்தது இல்லப்பா. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். எம்ஜிஆர் காலத்துல எலெக்ஷன் நடந்திருக்கும்ல, அப்ப எலெக்ஷனுக்காக எம்ஜிஆர் ஓட்டு கேட்க ஊருக்கெல்லாம் போயிருப்பார்ல, அங்க அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடி இருக்கும்ல. ஐயா எடப்பாடியாருக்கு கூடின இப்ப கூடி இருக்க அந்த கூட்டத்தை கம்பேர் பண்றப்ப எம்ஜிஆருக்கு கூடின கூட்டம் கம்மி தான். எம்ஜிஆரை மிஞ்சிய எடப்பாடியார். இப்ப இந்த புரட்சி தமிழர் அப்படின்ற பட்டத்தை தூக்கிட்டு ஐயாவுக்கு மாபெரும் மக்கள் திலகம் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கலாமான்னு ஒரு பெரும் யோசனையில உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அதிமுக பார்த்திராத ஒரு தலைவர் அசந்து போய் உட்காந்து இதுக்கப்புறமும் இந்த கூட்டத்தை கூட்டி பார்க்கிறீல்ல, எவ்வளவு கூட்டம் போற இடமெல்லாம் அவ்வளோ ஒரு கூட்டம். மக்கள் வெள்ளத்துல ஐயா நீந்தி போறாரு. இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சந்தேகம் வருதாடா? யாரு அடுத்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர்? இப்ப எலெக்ஷன் வச்சாலும் எடப்பாடியாரு 8 கோடி வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பார் கண்டிப்பா. அதுல எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆர்வத்தில் அவன் 2 ஓட்டா போட்டு 16 கோடி வாக்கையும் அப்படியே ஐயா பழனிசாமிக்கு போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்படின்னு நான் மெய் செலுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல தான் அந்த ரகசியம், அந்த கூட்டம் கூடோட ரகசியம் இருட்டுக்குள்ள வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ராத்திரி ரகசியத்தை ஒருத்தர் லைட் எடுத்து காமிச்சுட்டாப்புல, பாருங்க பொசை திருப்பாதடா அப்படின்றதுக்குள்ள திருப்பிட்டு ஆகிய பார்த்துருவோப்பா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. கொடநாட்டில் அடிச்சது கடல் போட கடக்கிறப்ப கூட்டத்தை கூட்டத்துல என்ன செலவுன்ற. ஆனா ஒரு சந்தேகம், மிஸ்டர் எடப்ஸ் எவ்வளவுதான் அடிச்சிருக்கீங்க இல்லதான் தெரியல. அதாவது இப்ப ஐயா எழுச்சி பயணத்துல ஐயாவை விட மக்களை விட அங்க இருக்கிற அந்த நிர்வாகிகள் தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எழுச்சி பயணத்துல அந்த பயணத்துல என்ன ஒட்டுறாங்க, அதாவது சாயங்காலம் நடக்கும், அது ரொம்ப பயங்கரமா உக்கிரமா இருக்குன்னு வைங்களேன். சாயங்காலம் உட்கார்ந்து அதை பிரிச்சு மேயிறாயினா பாத்தீங்களா, கட்டுக்கட்டா கடந்து போகுதான். இப்ப கேட்கலாம், ஏப்பா மற்றவங்க எல்லாம் ஒரிஜினலாவா கூப்பிடுறாங்க, எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது தானே? கரெக்டியா, எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது தான். ஆனா எவனு அதை வருக மாட்டாங்க. ஐயா என்ன சொல்றாரு, நாங்க இப்ப சீமானன் சொல்லுவார்ல 10 காசு நான் கொடுக்க மாட்டேன், அதே மாதிரிதான் ஐயாவும் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க எங்கேயா கொடுத்தா அத்தனை பேரும் என்னைய பார்க்கறதுக்காக ஓடோடி வர்றாங்க. ஏன்னா மக்கள் மனசுல அவ்வளவு குறை இருக்கு. அடிக்கடி சொல்வார்ல, மக்கள் விரோத திமுக அரசு, அதை எப்படி விளக்குறது? அதுக்கான ஒரே ஒளி விளக்கு நான் தான். இருட்டுல கிடக்குற அந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு தேவ தூதன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு, வேற எதுவும் கிடையாது. இப்போ ஐயாவை அந்த எழுச்சி பயணம் ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன அந்த பயணத்தோட பேரு? மக்களை காப்போம், தமிழகத்தை வீப்போம். மாத்திக்கங்க ஐயா, ஸ்லோகன் சரியில்லை. அடிச்சதை கொடுப்போம், ஆட்சிக்கு வந்தா கொடுத்ததை மறுபடியும் அடிப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் நல்ல பொருத்தமா இருக்கும். ஐயா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. 4 வருஷம் தானே சார் இருந்தீங்க, 4 வருஷத்துல எவ்வளவுதாயா அடிச்சீங்க? இப்படி போற ஐயா அந்த செலவு இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஐயாவோட செலவு, அந்த கூட வர்றவங்க செலவு. ஒரு தொகுதிக்கு, அதாவது ஒரு இடத்துல ஐயா நின்னார்னா அந்த இடத்துல மினிமம் ஒரு 15 லட்சம் ரூபாய் பட்டுவாடா ஆகுதான் சார். அவங்க தான் சார் போட்டு அந்த வீடியோவை நீங்க பார்க்கணுமே. யோ என் கணக்கு எங்கேயா வருது, என் தலைக்கு 25 எடுத்து வைன்றான். அது ஒவ்வொன்றும் 9, 2, 18 நோட்டா, 18 நோட்டை தனியாக கட்டுக்கட்டெல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கு கணக்கு. ஆனால் கரெக்டாக செட்டில் பண்ணிடுறாங்க. எப்போ அதுலலாம் அதாவது அவங்க ரொம்ப தீவிரமா எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மேல தப்பு வந்துடக்கூடாது, நாளை இப்படிக்கு நம்மளை கை காட்டிடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. உள்ளுக்குள்ள அவங்கள ஒருத்தன் ஏமாத்திக்கலன்னு வைங்கள. ஏன்னா அடுத்தடுத்து போகணும் இல்லை, ஆரம்பத்துல எங்கேயாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது? இதுல வேற ஐயா எடப்பாடியார் ஒன்று கேட்டாலும், எங்க அப்பாரு என்ன உங்க அப்பாரு மாதிரி பெரிய பணக்காரரா? நான் ஒரு ஏழை விவசாயி. ஏழை விவசாயி கட்டுக்கட்டா கொண்டாந்து பரப்பி வச்சுட்டு எல்லாருக்கும் இது சார் கணக்கை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். நல்லா இருக்கு. ஆனா கூட்டம் கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் ஐயாவோட எழுச்சி பயணம். ஆனா உண்மையிலேயே ஐயாவோட எழுச்சி பயணத்தை பார்க்குறப்ப மனசு சந்தோஷமா இருக்கு.
ஏன்னா ரிசல்ட் என்ன வருன்றது யாருக்கும் தெரியாது. இது எழுச்சி பயணமா, இல்லை ஐயாவோட இறுதி பயணமா, அரசியலுக்கு இறுதி பயணமா அப்படின்றதெல்லாம் ஐயா அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஒரே ஒரு ஆங்கிளில் தான் ஐயா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியாச்சும் நம்ம மேலே ஏறி வந்து உட்கார்ந்துடணும், எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நினச்சி பாருங்களேன், ஆட்சியிலேயே இல்லை, இவ்வளவு நாள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ எங்கே வச்சுருக்காங்கன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நல்லா எடுத்துக்கொண்டு எவனோ ஒருத்தன் ஐயாவை கறக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதை இந்த வழியில் ஐயா இப்போ புரியுதா? முன்னாடியே இதில் அல்டிமேட்டாக இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே குரூப்பு தான் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போயிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஐயா தேர்தல் நேரத்தில் இவங்க காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கண்கொத்தி பாம்பா பாருங்க, எங்கேயும் நீங்கள் ஏமாந்துட்டு உட்காந்துடாதீங்க, பணப்பட்டுவாராவா நீங்கள் அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. முதல்ல பிடிச்சி உள்ளே வைக்கிறதுனா இவங்கள தான் தூக்கி ஆரம்பத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒத்திகை அப்படின்றது இதுக்கு தான் போல. ஐயாவோட சுற்றுப்பயணம் கிடையாது, எல்லாமே கரெக்டாக எப்படி ப்ராசஸ் பண்ண ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுப்பாங்கல்ல, அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை இங்கேருந்தே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த ரவுண்டு போகிறப்ப அவங்க எதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, எங்கேயும் மாட்டிக்க வேண்டியதில்லை. எப்படி மாட்டிக்காமல் வேலை பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி. இப்போ புரியுது ஐயா ஏன் பஸ்ஸில் போகிறாருட்டு? அந்தந்த இடத்துக்கு போகிறப்ப எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எங்கேயா தனியாக இன்னொருத்தன் பேக்கை தூக்கிட்டு வந்து கொண்டு வந்தால் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. பசுக்களை கூட்டி வந்து பொத்து நாப்பில் போயிட்டு பொத்து நாப்பில் டெலிவரி பண்ணிட்டு வர வேண்டியது தான். அது ஒரு டெலிவரி சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். மற்றபடி ஐயாவோட அந்த பேச்சுக்கள், அந்த கேள்விகள், அது எல்லாமே ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, திடீர்னு எப்படா இப்படி ஒரு கூட்டம் கூடுனுச்சு. ஏன்னா ஐயா 4 வருஷம் ஐஸ்பாய் தானே விளையாண்டுட்டு இருந்தாப்புல, ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல. ஒரே நேரத்தில் இவ்வளவு தூரம் பாசம் எங்கேருந்து ஐயா பழனிசாமி மேலே இவங்களுக்கு திடீர்னு வந்தது ஓடோடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐயா வாசலில் போய் நின்றுக்கிட்டு, இல்லை ஐயா போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம், ஏன்னா இதுவரை யாரும் பார்க்காத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் உண்மையிலே முதல்ல கொங்குல ஆரம்பித்ததுலேருந்து அடுத்து விழுப்புரத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து பார்க்குறப்ப அங்கே எவ்வளவு போச்சுன்றது தெரியல. ஏன்னா அதே இதுதான் அப்படியே கண்டினியூ ஆகணும். திடீர்னு ஒரு கிரேஸு, கிட்டத்தட்ட அம்மாவையும் எம்ஜிஆரையும் மறந்துட்டாங்கன்னு வைங்களா, ஐயா அதிமுகவில் இருக்கிறவங்க மறந்துட்டாங்க. இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு எல்லாமே, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிமுக ஒரு சேர ஐயா எடப்பாடி பழனிசாமியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. ஐயா பழனிசாமிக்கு விசுவாசமான ஆளுகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் பப்ளிக்கு இவ்வளவு தூரம் ஐயா மேலே கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? அந்த பாசத்தை, அந்த அன்பை எங்கேருந்து திடீர்னு வந்துச்சு? இந்த விளம்பரத்துலலாம் வருவாங்க இல்லை, ஒரு செண்டு அடித்தா ஊரே பின்னாடி ஓடி வரும்ட்டு, அப்படி ஏதாச்சும் ஒரு அற்புதமான செண்டு ஐயா மேலே அடிச்சு விட்டு வேனில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்களா? அந்த இல்லை அப்படியும் கூட இருக்கலாம். அப்படி மயக்கிற அளவுக்கு ஐயா கிட்ட என்ன இருந்துச்சு? இருக்குதே, ஏற்கனவே அடித்ததெல்லாம் நிறையா இருக்குது. அதை கொண்டு தான் ஐயா இப்போ ஊரையே போட்டு மயக்கிட்டு இருக்காப்புல. பரவாயில்ல, எப்படியோ ஒன்று ஐயா எடப்பாடியார் மனசு சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் சரி. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கட்சியை எந்த கட்சியை, எல்லா கட்சியுமே பாதிக்கு பாதி இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வர்றவன் பூரா இவ்வளவு ஏன் காசை கொடுத்து கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணவன் கூட கரெக்டாக அவன் சொன்னபடி உனக்கு தான் ஓட்ட போடுவான்றதுல இது வரைக்கும் எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் எங்கேயுமே கிடையாது. அவனே கன்ஃபியூஸ் ஆயிடுவான் கடைசி நேரத்தில் ஓட்டு போட போகிறப்ப. ஐயாவுக்கு ஓரளவுக்கு திருப்தி, நம்ம பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கா வேலையை அப்படின்ற மாதிரி ஐயா கொஞ்சம் திருப்தியாக இருக்கார். பட் இதே ஒரு இதோட ஐயா கடைசி வரைக்கும் போகிறவங்க எல்லாம் இந்த எழுச்சி பயணத்தில் ஐயாவுக்கு ஒரு உற்சாகத்தை வர கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயாவும் அவங்களுக்கு பயங்கரமாக பதிலுக்கு எப்படி உற்சாகப்படுத்தணுமோ அப்படி உற்சாகப்படுத்தி, இதுதான் ஐயா கூட்டத்தோட ரகசியம், வேற எதுவும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இதையெல்லாம் பண்ணதில்லை, இப்போ பண்ண வேற வழி இல்லை. தானாக வந்து புரட்சி தமிழர்னு சொல்லியாச்சு, அதை ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? இப்படியெல்லாம் பம்மாத்து காட்டினா தானப்பா நம்புவாங்க. இல்லைன்னா எங்கேயோ நினச்சி பாருங்களேன், இப்பயும் இறக்கலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவர் ஏற முடியாது மேலே. அதனால இறங்கி வேலையை பார்க்குறாரு. பண்ணுறவங்க நல்லா பண்ணட்டும். ஐயா இதே, ஆனால் எல்லாத்தையும் தயவு செய்து போட்டுறீங்க, கொஞ்சம் நஞ்சம் வச்சு எங்கே பின்னாடி தேவைப்படும். நன்றி.